ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா முஸ்லீம்ஸும் தாடி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரவாதி எல்லாமே தாடி வச்சு துப்பி வச்சுருப்பாங்கிறது தான் நார்மலாக காண்பிக்கப்படுது. இந்த கரும்பு கடைன்னு சொல்லும் போதே எங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்குறாங்க. நிறைய லோன் கிடைக்குது இல்லை, ஒரு வீடு வாடகைக்குன்னு கேட்க போனால் கூட அது கூட எங்களுக்கு கிடைக்குது இல்லை. கரும்பு கடையா ஒரு பயமாக இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் எங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியும், எங்களை தீவிரவாதி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமுதாயத்தையே குற்றவாளியை கொண்டு நிறுத்திட்டு இன்னொரு சமுதாயத்தில் பாதுகாவலர் நாங்கள் தான் சொல்லி எவ்வளோ நாள் இவங்க நடத்துவாங்க, டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. கடந்த 3 தசாப்தங்களில் கோவை பல வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது. ஆனால் கரும்பு கடை பகுதி மட்டும் 1998 இருந்து ஓர் இருண்ட காலத்தில் இன்னும் உறைந்து கிடக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவம் இன்று வரை இங்குள்ளவர்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. கரும்பு கடை பகுதியில் ஒருவர் வசித்தாலே அவருக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் தடுக்கப்படுகின்றன. அன்று பிறக்காத தலைமுறை கூட இன்று அந்த கோர சம்பவத்தின் ஆறாத வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவையில் ஒரு இதய பகுதியில் இருக்கிறது தான் கரும்பு கடை பகுதி. ஆனால் வந்து ஒரு 97 ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா மக்களில் வந்து கரும்பு கடை பகுதி வந்து ஒரு தோட்டமாக தான் இருந்தது, கரும்பு தோட்டமாக இருந்தது. முஸ்லீம்கள் பெரும்பான்மை சிட்டியில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து கோவை நகரம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருந்தது. இது சில வடநாட்டு சக்திகள் வந்து இங்கே என்ட்ரி ஆகணும், அவங்களோட பிஸ்னஸ் ஹப் இங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்து ஒரு கலவரம் பண்ணி அதன் மூலிமா இடங்களில் வேலை கம்மியாக வாங்குறதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஒரு கலவரம் பண்ணி அதில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையை பாதிக்கப்பட்டாங்க. பல பேர் கொல்லப்பட்டார்கள், கடைகள் எரிக்கப்பட்டது, வீடுகள் சூறையாடப்பட்டன. முஸ்லீம் நிறைய பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. அப்போ ஒரு 3 மாதம் அப்புறமும் அரசு பெரிய நடவடிக்கை எடுக்கல, இந்த வன்முறையாளர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால் பாதிக்கப்பட்ட சில இளைஞர்கள் வந்து தவறான தூண்டுதல் காரணமாகவோ வடநாட்டு சதிக்கு காரணமாகவோ வெடிகுண்டு வச்சுட்டாங்க. 1997 ஆண்டு நவம்பரில் கோவை மார்க்கெட் பகுதியில் காவலர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டார். அப்போது காவலர்களின் குடும்பத்தினர் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்து அமைப்பினர் மற்றும் இஸ்லாமியர்களிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்து நகருக்குள் இருந்த இஸ்லாமியர்களின் கடைகள் சூறையாடப்பட்டு சிலர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் 1998 ஆண்டு பிப்ரவரி 14 பாஜகவின் எல்கே அத்வானி கோவைக்கு பிரச்சாரத்திற்காக வந்தபோது 14 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்ததில் 54 பேர் கொல்லப்பட்டனர். குண்டுவெடிப்பிற்கு காரணமான அல் உம்மா அமைப்பைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இப்படி ஆனதுனால மக்கள் இந்த சிட்டிக்குள்ளே வந்து முஸ்லீம்கள் வாழ முடியாத நிலைமை வந்துச்சு. வீடுகளெல்லாம் காலி பண்ண சொன்னாங்க, கடைகளை எல்லாம் காலி பண்ண சொன்னாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கம்பெனிஸ் எல்லாம். அப்போ முஸ்லீம்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு இடமும் இல்லாமல் கரும்பு கடை பகுதியை நோக்கி குடி வர ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஒரு தோட்டம் வந்து ஒரு குடியிருப்பு பகுதியாக மாறினால எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இவ்வளோ வளர்ச்சி அடைந்தும் கோயம்புத்தூரில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்க கரும்பு கடை, கோயம்புத்தூர் இதயமான இருக்கிற பகுதியில் இருக்கிற இது வந்து இன்னும் அதே நிலைமையில் தான் இருக்குது. நகரின் இதய பகுதியில் இருந்தாலும் கரும்பு கடை பகுதியில் பெண்களுக்கு கல்வி என்பது இன்னும் ஒரு போராட்டமாகவே தொடர்கிறது. அருகில் ஒரு மேல்நிலைப்பள்ளி கூட இல்லாத சூழலில் நீண்ட தூரம் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பயணத்திலேயே நேரமும் உழைப்பும் கரைந்து போவதாக வேதனையுடன் பேசுகின்றனர் இங்குள்ள மக்கள். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஸ்கூல் வந்து துவக்கப்பள்ளி தான் இருக்குது. கடந்த 50 ஆண்டுகளாகவே இங்கே வந்து துவக்கப்பள்ளி மட்டும் தான் இருக்குது, 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை தான். அது இன்னும் டெவலப் பண்ணாமல் இருக்காங்க. 5ஆவதுக்கு மேலே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தான் போகணும். இங்கேருந்து நம்ம வெளியில் பஸ் ஏற போகணுன்னாவே 1 கிலோமீட்டர் மேலே தாண்டி போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோடு தாண்டுற இடத்துல அங்கே சிக்னலும் இல்லாதனால அதுவே பெரிய டாஸ்காக இருக்குது. குழந்தைகளை தனியாக நம்ம சென்ட் பண்ண முடியாது. அப்போது நம்ம கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறது, அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது, இதுவே ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் நமக்கு டைம் எடுத்துருது. அது அந்த உக்கடம் தாண்டி போகும்போது டிராஃபிக்கு இதெல்லாம் தாண்டி போகும்போது ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே போயிடுது. அப்போது நாங்கள் ஒரு வேலைக்கு போகவோ வேறு ஏதாவது ஒரு பண்ணவோ ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் வந்து மேம்படுறதுக்கு வழி இல்லாமல் இதுவே ஒரு பெரிய சிக்கலை தரக்கூடியதாக இருக்குது. அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவது ஒரு புறம் இருக்க, பயங்கரவாத கண்ணோட்டத்தால் மனரீதியாக பாதிக்கப்படுவதாக கூறும் இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறினாலே சந்தேக பார்வைகளும் சமூக ஒதுக்குதல்களும் சகஜமாக நிகழ்வதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். உதாரணத்துக்கு இந்த லொக்காலிட்டி எனக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக வந்து ஒரு ஜிப்பா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஜிப்பாவை போட்டு நான் எங்கேயே வெளியே போகணுமோ எனக்கு எனக்கு யோசனை வரும், நம்ம ஜிப்பா போடுறோம், இது போட்டு
ஸ்கூல் காலேஜ் ஏதாவது ப்ரோக்ராம் கல்ச்சுரல்ஸ் போட்டுமா, இது நார்மல் ட்ரெஸ்ஸு தான், எனக்கு அது தெரியும். பட் அந்த ட்ரெஸ்ஸு போடும் போது எனக்கு ஒரு மைண்டில் தோணும், இதை போட்டால் ஏதாவது நினச்சிருவாங்களோ. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிம்பம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமாக்கள் ஆகட்டும், இதுவரை வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக எடுத்த துரந்தர் மூவியிலிருந்து இதுக்கு முன்னாடி வந்த துப்பாக்கி படம் வரை எடுத்தாலுமே சரி, அதில் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி வந்து பாய் தான் வந்து ஒரு பயங்கரவாதியாக இருப்பாங்கிற ஒரு கட்டமைப்பு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பொது புதியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூடி இந்த ஏரியாவுக்குள்ளே போகலாமா, இதுக்குள்ளேலாம் வரலாமா, நம்ம ஊரில் பேசுவாங்களா வைப்பாங்களாங்கிற ஒரு இது இருக்குது. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் என்ன சொன்னேன் அப்படின்னா, துப்பாக்கி படம் வந்து ஈவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் பார்த்தான். துப்பாக்கி படம் பார்க்கும்போது டே பாய் நீயும் ஸ்லீப்பர் செல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஃபன்னு தான் அது. ஆனால் சாதாரண ஒரு கூட இருக்கிற நண்பனுக்கே வந்து நீ வந்து ஸ்லீப்பர் செல்லாங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அது அவன் ஆள் மனசில் வந்து ரொம்ப ஒரு காயமாக இருந்துன்னு சொன்னான். குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வங்கிக் கடன் துவங்கி வாடகைக்கு வீடு வரையில் அனைத்தும் மறுக்கப்படுகிறது. கடன் கேட்க போனால், ஒரு படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு லோன் கேட்க போனால் எல்லாமே சரி செஞ்சு எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஆனாலும் அதை வந்து என்ன கடைசியில் என்னன்னா, அந்த கரும்பு கடை அப்படின்னு பார்த்தோன்னே, கரும்பு கடையா இல்லையே, இது அவங்களுக்கு இதில் ஒரு இது இல்லை, அதில் ஒரு இது இல்லை அப்படின்ட்டு எங்களை வந்து புரோக்கரிச்சிடுறாங்க. இந்த கரும்பு கடைன்னு சொல்லும்போதே எங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்குறாங்க. நிறைய லோன் கிடைக்குது இல்லை, ஒரு வீடு வாடகைக்குன்னு கேட்க போனால் கூட அது கூட எங்களுக்கு கிடைக்குது இல்லை. கரும்பு கடையா ஒரு பயமாக இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் எங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியும், எங்களை தீவிரவாதி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பழைய சம்பவம் நடந்துச்சு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அது எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு இதுவரையில் கோவை முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக போலீஸ் மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பின் கண்காணிப்பு வளையத்திற்குள்ளேயே இருக்கின்றனர். கரும்பு கடைக்குள் எது நடந்தாலும் அது பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ஐஏ வந்து கரும்பு கடைகள் ஒரு பகுதியில் வந்து ஒருத்தர் மேலே சந்தேகப்பட்டு வர்றாங்க. வந்துட்டு அந்த சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு, அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் கூட வந்தது ஒரு நியூஸ் சேனல் வந்தாங்க. நியூஸ் சேனல் வந்து பிரேக்கிங் நியூஸில் வந்து கரும்பு கடை இந்த பகுதியில் வந்து பயங்கரவாதி விசாரணைன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் அந்த நியூஸ் அடுத்த 2 நாள்லேயே வந்து அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொல்லி நிரூபணமாயிருச்சு. ஆனால் அதே அந்த நியூஸ் என்ன பண்ணியிருக்கணும், மறுபடியும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு நாங்கள் பண்ணினது தப்பு, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், அப்படி இல்லைன்னு போட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து அவனுக்கு அதுதான் டிஆர்பிங்கிறனால கரும்பு கடையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நெகட்டிவான இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது. அந்த நியூஸ் வந்து அவனை எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, அவனுடைய வேலையை நினச்சி பாருங்களேன், அவனுடைய பேர் வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னா அவங்க ஹெச்ஓடியிலேருந்து பிரின்சிபல்லேருந்து அவன் மேலே தனி என்கொயரி போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்மிஸ் பண்ண பார்ப்பாங்க, இவன் மூலியமாக காலேஜுக்கு பிரச்சனை வரும் பார்ப்பாங்க. ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியில் வேலை செய்கிறான்னு வைங்களேன், அவனை என்ன நினைப்பாங்க, இவன் ஏதோ ஒரு ஆள் வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்கிறான், இவனை வந்து வச்சா செட் ஆகுன்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா முஸ்லீம்ஸும் தாடி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரவாதி எல்லாமே தாடி வச்சு துப்பி வச்சுருப்பாங்கிறது தான் நார்மலாக காண்பிக்கப்படுது. அப்போ என்னன்னா, பொது புத்தியில் வந்து எவன் தாடி வச்சு தொப்பி வச்சுருந்தா அவன் பயங்கரவாதிங்கிற ஒரு சிந்தனைகள் தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 1998 சம்பவத்திற்கு பிறகு கரும்பு கடைக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடைக்கவில்லை என்கிறார் 25 ஆண்டுகளாக அரசிடம் மனு கொடுத்து போராடி வரும் ஹக்கீம். அடிப்படையாக லைப்ரரி, ஸ்கூலு, பேங்க்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இதுதான் கேட்குறோம். இது வந்து பேசிக் அம்யூனிட்டி தான். இதை வந்து 20 வருஷமாக வரக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும், அதிகாரிகளும், கலெக்டரும், கமிஷனரும், சிறுபான்மை அலுவலரும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்கள் நிலைமை இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் இருக்க முஸ்லீம் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புகள் மறுக்கப்படுது. பெண்கள் வந்து மகளிர் சுய குழுக்கு டைம்க்கு லோன் தர்றேங்கிறாங்க. ஆனால் பெண்கள் போன வருஷம் நாங்கள் 300 ஃபார்ம் கொடுத்தா 30 ஃபார்ம் தான் கொடுத்தாங்க. அடிப்படை வசதிகளை நாங்களே பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அதனால் அரசு பள்ளி வந்து 5வது வரைக்கும் இருக்கிறனால நாங்களே தனியார் பங்களிப்போடு 3 பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு வரோம். ஆரம்ப சுகாதாரம் முழு நேரமாக செயல்படாதனால, மருத்துவர்கள் குறைவாக இருக்கிறனால நாங்களே ஒரு கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏழை மக்கள், கோவில் இந்த சமுதாய மக்கள் நிறைய இடத்துல பின்தங்கிய மக்கள் இருக்கிறனால நாங்களே வந்து நடமாடும் மருத்துவ வாகனம் ஒன்று வச்சு டெய்லி போய் பண்ணிகிட்ருக்கோம்.
லைப்ரரி கிடைக்காதனால நாங்களே ஒரு சின்ன லைப்ரரி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அரசு நினைச்சா அதில் நல்லபடியாக செய்யலாம். அதே சமயம் 97 நடந்த கலவரத்துக்கு இன்றைக்கும் அந்த இறந்தவங்கள வச்சு பூஜை பண்ணி ஃபோட்டோ வச்சு பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முக்கிய அரசியல் தலைவர்கள் டெல்லியிலேருந்தெல்லாம் வந்து அதை நினைவூட்டிகிட்டே இருக்கிறாங்க. श्रद्धा सुमन अर्पित कर रहे हैं। हम आपको बता दें कि ये जो घटना हुई थी, ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அது தவறு தான். அதை நம்ம மறந்துட்டு போகணும். அது செஞ்சவங்க 30 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க. ஆனாலுமே அது ஒரு பெரிய விழாவாக, ஒரு ஊர்வலமாக, பெரிய பெரிய பிரதமர் மாதிரி பெரிய ஆளுகளை வச்சு அது மக்களை நினைவூட்டிட்டு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சமுதாயத்தையே குற்றவாளியை கொண்டு நிறுத்திட்டு இன்னொரு சமுதாயத்தில் பாதுகாவலர் நாங்கள் தான் சொல்லி எவ்வளோ நாள் இவங்க நடத்துவாங்க? டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. 1998 குண்டுவெடிப்பின் ரணம் 3 தலைமுறைகளை கடந்தும் இன்னும் தீராத வழியை தருவதாக அங்கிருக்கும் இளம் தலைமுறையினரும் வருத்தப்படுகின்றனர். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடுன்னு நினைக்கிறோம். டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆகிறது கிடையாது வளர்ந்த நாடு, சிந்தனை ரீதியாக டெவலப் ஆகிறது தான் வந்து வளர்ந்த நாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் மக்களுடைய குறிப்பாக எதிர்கால தலைமுறைக்கு வந்து இந்த சிந்தனைகள் இல்லாமல் போகணும். எப்பயோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் அதையே ஒரு இதாக வச்சு அந்த நாள் வரும்போது வந்து அதை ப்ரோக்ராமாக வச்சு அந்த ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ண பிறந்திருக்கவே மாட்டான். எனக்கே 3 வயசு தான். அப்போது எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, யார் என்னன்னு விவரம் தெரியாது. ஆனால் அது வந்து என்னை இப்போ வரையும் பின்தொடர்ந்து வருது, இல்லை அதையே ஒரு அஜெண்டாவாக பிளான் பண்ணுறாங்கங்கும் போது இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தான் நான் நினைக்கிறேன். கரும்பு கடை மக்களின் குற்றச்சாட்டுகள் குறித்து நாம் விளக்கம் கேட்க கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரை பல முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அவர் பதிலளிக்கவில்லை.